சுதந்திரம் போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, அவரோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. The part of the sufferings by the woman is demonstrated. அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படிது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி எமோட்டட். எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம். நான் நடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னும் போது வந்து இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் மேடையில் இருக்காங்க எல்லா நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லாரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாத்துக்கு 17 செப்டம்பர் 1948 சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. ஸோ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங், அவரோட சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி இந்த ஃபில்ம் இருக்குது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாக்கர். இந்த ஃபில்ம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ், ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபில்ம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ், ஸோ தட் வீ கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதுக்காக ரசாக்கர் நான் அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ஹைதராபாத்தில் நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னா அது பற்றி இது ஃபில்ம் இருக்குது. சுதந்திரம் போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க, அவரோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அது பற்றி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்குது. And it's a great way to teach people the sacrifices done by everyone. So rumba santoshma irukku to be a part of this wonderful film. My team and all the technicians, director Satya avaru rumba oru masterpiece ana film pannirukanga. Namma producer Gudur sir, not only he has made a wonderful masterpiece, but also he believes in a lot of charity work. So I'm really, really inspired by his good deeds. And of course, Bobby, shooting பண்ணும்போது பாபிக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் செட்டில் மீட் பண்ணேன். ஆனால் பாபி ஒரு 2 minutes எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணல அந்த கெட்டப்பில். He was just like, he thought, I'm saying, sorry. நான் ஒரு எல்லா க்ரௌடில் ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்கிறாங்க நான் நினச்சிட்டாங்க. ஏன்னா அந்த லுக்கில் சுத்தமாக கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். பட் பாபி பற்றி சொல்கிறது, I don't think I need to say anything about him. ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர், அவ்வளோ ரெஸ்பெக்டட் இருக்காங்க இன் என்டையர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ பாபி ஃபார் ரியலி மேக்கிங் மை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் வித் யோர் ப்ரெசன்ஸ். அண்ட் எவ்ரிபடி ஹியர், மை என்டையர் டீம், பீம்ஸ் அவரு, ரமேஷ் அவரு, ராம்ஜி, and Raj avaru, Vijay sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful, and all the guests who have come here. Manoj, thank you so much for taking time out and being here to support us. And Mitran sir also came and graced the occasion, so thank you to him.
Everybody on the dais here, thank you so much for being here. Again, all the media, Tamil media, எப்போ மாதிரி எனக்கு ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ நீட் ஆல் யோர் சப்போர்ட் அண்ட் ஆல் யோர் லவ் அண்ட் ஐம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி நான் இன்னைக்கு உங்களை திருப்பி மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வைப் கிடைச்சிருக்குண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் யூ வண்டர்ஃபுல் பீப்புள். தேங்க்யூ. Hello everyone, good evening. My name is Anusha Tripathi. Thank you so much to the media for welcoming us. I love the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history and culture. Thank you so much Samavi Creations for giving me this opportunity. Thank you so much producer ji, director ji. Everyone did a great job while bringing out this movie in front of you. I play one of those characters in which the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Prema ji, Indraja. Everybody reflected the part of sufferings by different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. Because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope that we can all show you successfully also. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்கள் பிஆர்ஓ சதீஷ் ரொம்ப நன்றி. இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி தெரியல. அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன். அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும், என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது. தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார்கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்ததுன்ற ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். என்னங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணாங்க? இல்லைங்க இதுக்கு மேலே நிறைய இருக்குது, நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கு வரும்போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஸோ அப்போ முடிவு பண்ணதா இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும். இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும், இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு 4 fathers வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அண்ட் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்றது நன்றின்னு விட அது பெரிய கட்ஸ்ன்னு சொல்லுவேன் எங்கள் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி காரு. ஏன்னா இது அவர் நினைச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 40+ year he spent. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய ஸ்டார் வச்சுட்டு நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக அவர் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணல. இல்லை இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன்னா அந்த போராட்டத்தில் வந்து அவங்களோட தாத்தா வந்து இறந்துருக்காரு. ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும், பீம்ஸோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே அங்கே உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வர என்னோட சந்ததிகளுக்கு வர என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃபியூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ன்ட்டு இந்த முடிவு எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ரசாகர். நீங்கள் பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அதில் எவ்வளோ எமோஷன் இருக்குது அப்படிது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி எமோட்டட். எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம். நான் நடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னும் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃபியூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படி தான் இருந்தாரோ, இப்படி தான் இருப்பாரோ, இப்படி எல்லாம் போராடினார்ன்ற தெரிவிக்கிறதுல அதில் ஏமுகம் தெரிகிறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் குடூர் நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோட எப்படி சொல்கிறதில்ல பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சாரி, ரொம்ப ஷார்ட் டைமில் கொஞ்சம் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் அப்போதான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கான்ட் வி டூ இட் அஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி,
தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணார் ப்ரொடியூசர் சார். ஸோ தட்ஸ் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா. ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அவங்க மேக்கப்பில் இருந்தாங்க. ஐ மீன் கேரக்டர் அப்படியே இருந்தாங்க. வந்தோடனே ஹலோ ஹாய் என்னங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பிட்டேன். நான் திருப்பி என்ன பார்த்து எங்கேயோ பார்த்து தெரில எனக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 minutes ஐ டின்ட். அப்புறம் திருப்பி கம்பைன் ஷாட் வரும்போது அறிவு வேதிகா, எஸ் இட்ஸ் மீ பாபி வாட் ஹேப்பன், சாரி. ஏன்னா லிட்ரலி எனக்கு தெரிஞ்சு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல வந்து அந்த மேக்கப் ஆகட்டும், அந்த ஒரு ரியல் ரெபல் லேடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெட்டப்ல அந்த பெர்ஃபார்மன்ஸோட இருக்கும்போது எனக்கு தெரியல. தென் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் கோன் பி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் கெரியர். மறக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. தென் ஜான் விஜய் அண்ணன், நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் ஷாட் வைக்கல. ஏன்னா சாலார்லேயே நாங்கள் அவ்வளோ பண்ணோம். நீல ஃப்ளைட்டில் வந்து வந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருந்தோம், என்ன படம் தம்பி, ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு. என்ன படம் அப்படின்னு, அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா, பயங்கரமாக பண்ணியிருக்காண்டா, பேர் வந்து ரஜாக்கர் அப்படின்னு. அண்ணே அந்த படத்தில் நானும் தான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்படியா தம்பி, ஏய் எந்த படத்துலையும் நீ இல்லாமல் இருக்க மாட்டியா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. நான் இல்லைல்ல, நல்ல இது நல்ல படம், பெருசாக நல்லா வரும், நீங்கள் பாருங்கள். அந்த படம் வந்து வேற லெவலில் கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜான் விஜய் சார் அண்ட் அனுஸ்ரீ புதுசாக நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேமில் இல்லை. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரஸாக வந்து அவங்க வந்து ஃபிலிமில் நின்னாங்க. இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டரில் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அனு. அண்ட் ஜுன் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் ரஜாக்கர். மெர்டிட்டார் ஸ்க்ரீனில் அவங்க பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எந்திரிச்சு அடிக்கலாமா வரன்ற மாதிரிலாம் தோணிச்சு. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார். ராம்ஜி சார் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளோரில் பார்த்தோம், திடீர்னு வந்தார், ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னன்னு. இந்த மாதிரி யாரும் சார், நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன். அங்கேயும் டைரக்டர் எனக்கு காம்பினேஷன் வைக்கல அவரோட. சார் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஞ்சலி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி வெரி ஷார்ட், ஒரு 2 days முன்னாடி நினைக்கிறேன், சதீஷ் பொன்மன் டக்குன்னு சதீஷ் இந்த மாதிரி போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல. விஜயசூர்யா அண்ணா வந்து அவருக்கு வைரல் ஃபீவர், அவரால் வர முடியல. அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காரு, கால் வந்துச்சு, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டாரு. ஸோ இஸ் ஆல் ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். ராகேஷ், ஷரத் ரவி, ஓடிடி சூப்பர் ஸ்டார். ஸோ மனோஜ் பேனு சார், ஒரு வார்த்தை அப்படி மத்தியானம் தான் கூப்பிட்டேன், ஆனால் வந்துருங்க டார்லிங் அப்படின்னு. டார்லிங் நீ சொல்லிட்டேன், நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்துட்டாரு. அண்ட் எஸ்பெஷலி பீம் சார், யுவர் மியூசிக் லைக் அது பாஷை எனக்கு அந்த தெலுங்கு பாட்டு ஏன் ப்ளே பண்ண சொன்னேன்னா, எனக்கு அதில் வந்து பாஷை தேவையில்ல, அந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது, அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. நிச்சயமாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் புரிஞ்சதா சார்? புரிஞ்சது, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரமேஷ் ரெட்டி சார், இந்த படத்தோட நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இது எல்லாமே அது காரணம், அந்த டோன் எல்லாமே ஃப்ரேமிங் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து ஒரு பெரும் படமாக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஆல். ஐ திங்க் நான் யாரும் விடலைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ சாரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டைம் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பத்திரிகை நண்பர்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்க நிறைய வீடியோ கிராஃபர் அண்ணாங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா முதல்ல இனிஷியலாக நம்ம வரும்போது அவங்க எல்லாரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லி தெரியணும் இல்லை. இந்த படத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக தமிழ் சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போவீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ பாபி அண்ணா வந்து நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாபி அண்ணனோட. மிரக்கல், வெள்ளராஜா, அதுக்கப்புறம் தடை உடை, அடுத்து ராகேஷ் என்எஸ் அவரோட டைரக்ஷனில் தடை உடை. ஸோ
அண்ணனோட வந்து நிறைய படங்கள் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு நேஷ்னல் அவார்ட் ஆக்டர் அவர். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒவ்வொரு எஃபர்ட் போடுவார். பெருசாக அது தெரியுதோ தெரியலையோ அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏன்னா எல்லா படத்துலையும் ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒன்று போடுவார். அதை நேரில் இருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து பாபி அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி தரோன்றது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் சார். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிரிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் சார். பீம் சார் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க சார். அதே மாதிரி நீங்கள் பாடின அந்த லைன் இருக்குல்ல, எனக்கு தெலுங்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் நீங்கள் பாடும்போது ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு ஐ ஃபீல் லைக் போயிட்டு நம்மளும் வந்து அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெரீஃப் மாஸ்டர் வந்து எங்கெங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கெல்லாம் அவரும் நல்லா வச்சு செய்வார். ஸோ அவருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ராம்ஜி சார் வந்து நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலலாம் அந்த வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா அந்த பாட்டிலலாம் நாங்கள் வந்து டான்ஸு ஸ்கூல்லலாம் வந்து எல்லா கல்ச்சுரல்ஸுக்கும் அந்த டான்ஸை வந்து ஆடி வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கோம். ஸோ சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவாசல் சார் விஜய் சாரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஜான் விஜய் சார் பற்றி சொல்லணும். ரொம்ப நல்ல மனிதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை இங்க பார்க்கறதுக்கு. அவர் இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா எங்களை எல்லாரையும் எங்க போனாலும் என்டர்டெயின் பண்ணுவாரு. ஸோ சார் ரொம்ப ஹாப்பி சார் இந்த படத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல் உங்களை பார்க்கறதுக்கு. உங்க கூட சேர்ந்து நடிக்கிறோம் சார். ஏன்னா பாபி என்ன சொல்லிட்டே இருப்பாரு, அவர் கூட நடிக்கணும்டா ஒரு படம் இப்போ தெரியும்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவர் கூட நடிக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் இது என்னன்ட்டு. ஸோ இந்த படத்தோட ரசாக்கர் டீமுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. டேக் கேர். அண்டு இந்த படத்தை நல்லபடியாக சேர்த்துருங்க. ஸோ தேங்க்யூ. ஆங்கருக்கும் நன்றி. இன்ஜிலன், என் பேர் வந்து மனோஜ் பெனோமா, பென்னி கிடையாது. பரவாயில்ல. ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சோன்னா படங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டத்தில் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா எல்லா படத்துடைய ட்ரெய்லர்கள் கூட ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசமாக இருந்துச்சு, அவ்வளோ ரிச்சாக இருந்துச்சு. அந்த மேஜிக்கை க்ரியேட் பண்ணதுக்கு ப்ரொடியூசர், டைரக்டர், டிஓபி 3 பேரும் முக்கிய காரணம். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, பொருட்செலவை பற்றி பொருட்படுத்தாமல் எக்கச்சக்கமாக ஒரு பெரிய செலவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்கங்கிறது தெரியுது. அதை வந்து அவர் எவ்வளோ செலவழிச்சிருக்காரோ அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி திரையில் கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பிரம்மாண்டத்தோட காட்டுறதுக்கு டைரக்டர், டிஓபி, எடிட்டர் இவங்க எல்லாரும் பாடுபட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். இட் லுக்ஸ் வெரி வெரி ரிச். ப்ரொடியூசர் சார் சொன்னார், தமிழில் எனக்கு வந்து அந்த வணக்கம் மட்டும்தான் தெரியும்ட்டு. சார் இந்த படம் வெளியே வரட்டும், ஒன்ஸ் திஸ் மூவி ரிலீசஸ் you will be spoken about and you will be in the hearts of all Indians, definitely. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாபி சிம்மா, என்னுடைய நெருங்கிய நண்பர். பாபி சிம்மா கூப்பிட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன். பாபி சிம்மாவை வந்து பார்த்தா இப்போ கூட நான் இங்கிருந்து பார்க்கும்போது கூட பாபி சிம்மாவை பார்த்தா யாரை பார்த்தாலும் முறைக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் பாபி கிட்ட போய் பேசினாதான் அவர் வந்து எவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர்டு ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு தெரியும். அந்த குழந்தையுடைய அன்புக்கு நான் என்றும் அடிமை. ஆல் தி பெஸ்ட் பாபி. பாபி வந்து அதான் பாபினாலே கெத்து, அதான் எனக்கு ஞாபகம் வரும். பாபி வந்து இந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து, அந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து, எந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து. ஒவ்வொரு ரோலையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சூட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஒரு கெத்து குறையாமல் இருப்பார். அடுத்தபடியா வேதிகா சொல்லவே தேவையில்லை, ஆல்வேஸ் டஸ் அ பியூட்டிஃபுல் ஜாப். ஆனால் நான் கீழே உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன். வேதிகாவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. வேதிகாட்ட சொன்னேன், நீங்கள் எவ்வளோதான் பயங்கர கிளாமரஸாக ட்ரெஸ் பண்ணி டால் மாதிரி வந்தாலும் உங்களுக்கு கிளிக் ஆகிறது மேக்சிமம் வந்து இந்த வில்லேஜ் கேர்ள் சப்ஜெக்ட் தான் அப்படின்ட்டு.
இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் கூட சண்டை போட்டாங்க, இதுல பாகிஸ்தான் கூட சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், லெட் யுவர் வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ. அதுக்கப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஜான் விஜய். அது மற்றவங்க எல்லாரும் பேக்கப் சொல்லிட்டான்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அதோட முடிஞ்சிடும். ஜான் விஜயுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டப்பிங் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். நடிச்சு முடிச்சா அதுல ஒரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு, டப்பிங் முடிச்சா அதுல இன்னொரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர். கங்க்ராஸ் ஜான் விஜய். என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு, என்னுடைய படம் இப்போ கூட பண்ணி முடிச்சிருக்காரு, அதுக்கும் டப் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜான் விஜய். ஸ்பெஷல் மென்ஷன் டு த மியூசிக் டைரக்டர் சார். நீங்க பேசுனது எனக்கு நிறைய புரியல, பட் யூ டன் அன் அமேசிங் ஜாப். அண்ட் நீங்க நேரில் பாடினது கூட ஒரு கூஸ் பம்ப் எஃபெக்டா இருந்துச்சு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Tamil industry is very happy to hear you perform here and have you here in Chennai with us. Thank you, sir. ராம்ஜி மாஸ்டர், தலைவாசல் விஜய் சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய டாயன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும். ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் டு see you all in the success meet of this movie. Thank you. I'm very glad to be part of an epic like this. And the first day when I went in for a shoot, I never thought that it will be such a stunning visual. Cameraman has done an amazing job on that, and he's a very nice guy. And thank you, producer and director, for giving me this opportunity. And டைரக்டரை நம்ம அங்கே போய் பார்த்தோன்னே இவர் என்னங்க பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணும். பிகாஸ் ஹீ இஸ் வெரி காம், composed. He knows exactly what he want, and he got that out of the actors. And I'm very happy, sir. Thank you very much. You prompted me Urdu and made me speak that language. And it's an amazing film, and visually it is so stunning. And also, I'm sure the content in the film is also going to be great, and it will be a visual treat. And also, this epic filmல நான் இருக்கிறேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னொன்று வந்து தம்பி பாபி சிம்மா வர இருக்காரு. நாங்கள் எப்போ ஹைதராபாத் போகிறனால எனக்கு தெரியும் அந்த ஃப்ளைட்டில் பாபி இருப்பார் அப்படின்னு சொல்லி. And I am being part of all the films where Bobby is acting. And once again, thank you very much for giving me this opportunity. Thank you. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பண்ணியிருக்கேன், பட் பவர்ஃபுல் ரோல். நான் சொல்லும் போதே வந்து பவர்ஃபுல் ரோல்ன்றது வந்து உண்மையாக அவங்க தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இல்லை இவர் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்காக சண்டை போட்டு போராடி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அதில் கோரியோகிராஃப் பண்ணி என்னை பண்ண வச்ச சங்கர் மாஸ்டருக்கு ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போகிறப்போ காஸ்டியூம்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. டைரக்டரை மீட் பண்ணேன். அப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு ஒரு பொட்டு வைங்க அப்படின்னாரு. அந்த பொட்டு வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் டோட்டலாக மாறி அந்த சாங்குக்குள்ளே நான் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்போ எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எவ்வளோ நிறையா பேசினாலும் அதுக்கு மேலே இந்த படம் பேசும். ஸோ அதனால் வெற்றி விழாவில் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பாக பேன் இண்டியன் மூவி, அதாவது எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆகிறதுன்ற ஒரு காரணத்தினால இது பேன் இண்டியன் ஃபிலிம் சொல்ல முடியாது. வரலாற்றின் வலிகளையும் வரலாற்றின் வியப்புகளையும் மறக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு இந்திய பிரஜையும் பார்க்க போகிற ஒரு படம் என்ற ஒரு காரணத்தினால் இது பேன் இண்டியன் மூவி என்று சொல்வதில் நான் மாறுதட்டிக் கொள்கிறேன். Thank you so much, Guru Narayanan Garu, for this opportunity. Yata Garu, thank you so much for the great opportunity, for the encouragement you gave me on the spot, and you taught me a lot of Telugu lines also. Basic Atama, can I just say the Telugu lines here now? Ee janda pandage jarakunda ganapiste kalchaimani nizam prabhutvam hukum jari chesindi. ఇయాల మన పానాలు పోయాలి సరి, పరకాలలా భారత జెండా ఎగరాలి, కా జెండా రెపరెపలు మన ముందు తరాలకు ఊపిరిపోయాలి. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டைலாக்ல ஆரம்பித்து ஒரு சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸ் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ்.
அது நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ கேமராமேன் சார், ரமேஷ் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ எவ்ரி ஒன். நான் பாபி சிம்ஹா சாரோடைய பெரிய ஃபேன் ஆக்சுவலாக, அவருடைய நண்பரும் கூட. ஆனால் அவர் கூட வேலை செய்யறதுக்கு வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல, இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடைக்கல, ஃபியூச்சரில் கிடைக்கும் நினைக்கிறேன். வேதிகாஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் hope we'll work together very soon. Thank you so much everyone. இதுக்கு மேலே வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி. Thank you. And I genuinely thank you because of you people we are here, because you write for us, you see us, and then you say that we are capable enough or not capable enough. So we are thankful to you that you are here in the strength. Now coming to my film Razakar, I personally feel that I am actually born to play Qasim Rizvi. And while doing so, I was continuously thinking that if not me, who else can do this? And I am genuinely thankful to Guru Narayan sir and Yata sir, Ramesh, that they were all there throughout the journey and they have worked so hard for this film. It is the first film for Guru Narayan sir, but it doesn't look like. He has put his heart, soul, everything. In fact, Yata sir was awake all the time, full time into the characters of each and every one. Whatever we used to ask, we used to get the answers immediately. So I am proud that I am a part of a film. This is not just, we cannot categorize this film that, okay, this is a historical film, because that would just be an injustice by saying that, okay, this is a historical film. It itself is a package of a big thing. It has action, it has thriller, it has history, it is knowledge, and it is genuine, raw, and real, by which you will come to know our history as well as you will see a cinematic experience which Yata sir will take you through all the while. So I'm proud to be a part of this film, and thank you so much for bringing me on board, Yata sir, Guru sir, and everybody else. Thank you so much. Sorry, I have a very bad cold and temperature running. Very shortly, I just want to complete my speech. Thank you, director and producer Naran Garu. It was a wonderful experience working in this film. ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிறது இப்போ தான் அந்த ஒரு டேர்மே வந்திருக்கு. ஒர்க்கிங் வித் மகரந்த் தேஷ்பாண்டே அண்ட் தேஜ் சப்ரு, பாபி சிம்ஹா. அஃப்கோர்ஸ் ஐ நெவர் ஹேட் அ காம்பினேஷன் அவரோட இல்லை. அதுக்கப்புறம் விஜய் அண்ட் எவ்ரி ஒன். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் which is going to teach what history was to the present generation. So in that way I am privileged. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதில் நான் பண்ணியிருக்கேன். முன்ஷி அப்படிங்கிற கதாபாத்திரம். அது அவங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவங்க தேடி இந்த கதாபாத்திரம் உங்களை மாதிரியே இருக்குது, நீங்கள் பண்ணணும்னு ஜஸ்ட் இன் ஷார்ட் நோட்டீஸ் சொன்னாங்க. பண்ணும்பொழுது நான் நினச்சி கூட பார்க்கல இது ஒரு இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி this film is going to be a film to remember for a long time to come. So thank you and God bless you and good luck. And sorry I'm taking leave. I'll catch up sometime and all the very best for the March 1st release.